நம்ம ஃப்ரெண்டு எக்ஸாமுக்கு படிக்கலன்னு சொல்லி ஏமாத்தினாலே தாங்க முடியாது. பட் இந்த ஒரு பிராண்ட் இவ்வளோ வருஷமா எல்லா இந்தியன்ஸையுமே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம எல்லாத்துக்குமே பாட்டா ஒரு இந்தியன் பிராண்டா தான் தெரியும். ஆக்சுவலா பாட்டா ஒரு இந்தியன் பிராண்டே கிடையாது. 1894ல தாமஸ் பாட்டான்னு ஒரு யூரோப்ல ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ண ஷூ கம்பெனிக்கு ஒரு சீப்பான லெதர் ப்ராடக்ட் வாங்க இந்தியா வராரு. அங்க வந்தப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஒன்று நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா அந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் பேர் ஃபுட்ஸ்லேயே நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷூஸ் எல்லாமே ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஷூஸ் ரேட் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. அண்ட் வெறுங்கால நடக்கிறதுனால நிறைய பேருக்கு கால்வலி அண்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லி பல ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து இவர் நம்மளே ஏன் சொல்யூஷன் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு கல்கட்டால ஒரு ஃபேக்டரி ரெண்ட்டுக்கு எடுத்து ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்படி ஸ்டார்ட் ஆன கம்பெனி எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாறினாங்கன்னு தெரியுமா? அதுக்கு இந்த 2 மெயின் ரீசன்ஸ் தான் காரணம். ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. ஷூஸ்னால எக்ஸ்பென்சிவான திங்கா இருந்தப்போ முதல் தடவை இதை பிரேக் பண்ணி இவர் அஃபோர்டபுளா கொடுத்தாரு. செகண்ட் ரிலேட்டபிலிட்டி. என்னதான் இவங்க யூரோப்பியன் கம்பெனியா இருந்தாலும் இந்தியால ஸ்டார்ட் பண்றதுனால நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ல இவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஆட்ஸ் கொடுத்தாங்க. இது மக்களுக்கு கனெக்ட் ஆனதுனால பாட்டா ஒரு இந்தியன் பிராண்டாவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் டுடே பாட்டா ஹஸ் பிகம் த மேசிவ்லி சக்சஸ்ஃபுல் கம்பெனி. ஈவன் ஏன் குழந்தைய கூட பாட்டா ஷூஸ் போட்டு தான் ஸ்கூலுக்கே போறாங்க.